ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னப்பா, ஒரு நாள் சோஷியல் மீடியா பக்கம் வரல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாரி கொஞ்சம் எங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ, அந்த பிஸியான ஒர்க்ல இருக்கறனால, ஒரு நாள் அந்த லைவ் வந்து கொஞ்ச நேரம் பார்த்தேன் நானு. பார்த்துட்டு சரி ஓகே, அங்க லைவ் போம்போது இங்க மிட் நைட் இல்லைங்களா? சரி அப்புறமா தூங்கிட்டேன். பட் ஆனா மறுநாள் எழுந்து சோஷியல் மீடியா பார்க்கறதுக்குள்ள சோஷியல் மீடியால கதறு கதறுன்னு டிஎம்கே கதர்றாங்க போல இருக்கே. அந்த அளவுக்கு வந்துட்டு வச்சு செஞ்சிருக்காங்க டிவிக்கு. ஸோ இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? அப்படிங்கிற மாரி தான் நம்ம திருப்பி திருப்பி கேட்க வேண்டியதா இருக்கு. வாய குடுத்து ஏன் இப்படி வம்ப வாங்கி கட்டிக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அதுக்கப்புறம் வந்து ஏன் நம்ம சிஎம் அவர்கள் ஆரம்பிச்சு விட்டாரு. பேப்பர் படிச்சா தானே தெரியும் அப்படின்னு அவரு ஆரம்பிச்ச இடத்துல இருந்து, ஆதவ் அர்ஜுனா, மாமா, அப்பா, எங்க அப்பாவ காணோம்னு திருப்பி ஆதவ் அர்ஜுனா சொன்ன வரைக்கும், அப்புறம் புசி ஆனந்த் அவர்கள், அவரு சொன்னது அப்படின்னும்போது செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த பதிலு, அந்த குறுவை சாகுபடி அந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, மாத்தி மாத்தி கேள்வி கேட்டோனே, இதுக்கப்புறம் கேள்வி கேட்டீங்கன்னா எங்க தலைவர் தான்ப்பா பதில் சொல்லணும். எங்க தலைவர் கூட சேர்ந்து நாங்க ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்றோம். அப்படிங்கிற லெவலுக்கு உதயநிதி வேற வழியே இல்லாம ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் சட்டசபையில நீங்க தான். ஆனா இப்ப தலைவர் கிட்ட கேட்டு சொல்றீங்கன்னா உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி இல்லையா? இல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இல்லையா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? சோ ஒருவேளை இதற்காகவே ஸ்டாலினை எப்படியாச்சும் சட்டசபைக்கு கொண்டு வரணும்னு திமுக முட்டி முட்டி மோதினாலும், அதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டத்த கூட்ட சொன்னாங்களோ? இவங்க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபைக்கு அனைத்து கட்சி கூட்டம் சார்பா உள்ள வந்தா கூட, ஜனங்க போட்ட ஓட்டு மாறப்போகுதா? இல்ல அவர் எம்எல்ஏ ஆயிட்டு போறாரா? இல்ல சீஃப் மினிஸ்டரா வந்து சிஎம் இருக்கிறது அப்படிங்கிறது பொய்யாயிட்டு போதா? அப்படின்னா எதுவுமே நடக்க போறதில்ல. என்ன இப்போ உங்களுக்கு கட்சி அப்பாவ காணோம்னு இவங்க திருப்பி திருப்பி கேட்கிற கேள்விக்கு நடுவுல, இதோ எங்க அப்பா வந்துட்டாரு சட்டசபைக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் தான் உங்க வீம்பு அரசியலா? அப்படின்ற இடத்துல தான் இது சின்ன புள்ளத்தனமால இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த அலப்பறைக்கு நடுவுல இந்த டீலிமிட்டேஷன் பஞ்சாயத்து வேற. இந்த டீலிமிட்டேஷன்னு பேசும்போது திடீர்னு ஃபேர் லிமிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஃபேர் டீலிமிட்டேஷன் வேற ஒரு பேச்சு அடிப்படுதே அப்படின்னா, எங்கப்பா நம்ம கனிமொழி அக்கா தான் திடீர்னு உள்ள வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன்ன்றாங்க. அப்போ போன வாட்டி வந்து ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் அந்த டீலிமிட்டேஷன் பேப்பரை வந்து அதை எரிச்சது அப்படி இப்படின்லாம் போட்ட வீடியோ எல்லாம் இப்போ எங்க மறந்துட்டீங்களா? ஆனா ஜனங்க மறக்கலையே. அதை எடுத்து சோசியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க திடீர்னு வந்துட்டு ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு கேக்குறீங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஃபேர் நீட், நோ நீட் அப்படிங்கிறதுக்கு நடுவுல. சோ நீங்க மாத்தி மாத்தி பேசுறதா உங்க அரசியலா? இல்ல ஆபாச பேச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல உதயநிதி ஆபாச நிதியா மாறினதையும் நம்ம பார்த்தோம். அந்த ஒரு பேச்சுக்கள் அடிப்படையில அப்படின்னும் போது காவேரி பிரச்சனையை பேச போன நீங்க, விவசாயிகள் பிரச்சனையை பேச போன நீங்க, திடீர்னு ஏன்பா இப்படி தேவையில்லாம வார்த்தையை விட்டு ஜனங்க கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னும் போது சிஎம் அவர்கள் எடுத்த அந்த ஒரு டெசிஷனுக்கு நடுவுல அவர் அரசு செய்யப்பட்டார் அப்படின்னாங்க. இல்ல நாங்க அரசுலாம் செய்யல. இப்ப வெறுமனே ஒரு விசாரணைக்காக தான் கூட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் அசைச்சு பார்த்தாங்களோ டிஎம்கேவை, கொஞ்சம் அள்ளு விட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த சம்பவமும். சரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே இமீடியட்டா பட்ஜெட் கூட்டத்தொடர். இங்க வந்து திருப்பியும் புறக்கணிப்பு செஞ்சிருவாங்களோ டிஎம்கே, இல்ல எதையாச்சும் அலப்பறை செஞ்சிருவாங்களோ அப்படின்னா அப்படியே கப்பு சிப்புன்னு உட்காந்துட்டு இருந்ததை தான் டிஎம்கே பார்க்க முடிஞ்சது. சோ டிவிகே கேட்ட கேள்விக்கு இவங்க பதில் சொன்னதாகட்டும், இல்ல டிஎம்கே கேட்ட கேள்விக்கு டிவிகே டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுத்ததாகட்டும் அப்படின்னு சட்டசபையே வந்து ஒரு விதமா என்ன சொல்றது, பிக் பாஸ் மாதிரி ஆயிடுச்சோ, ரியாலிட்டி ஷோ வந்து மிஞ்சுற ஒரு ரியாலிட்டியா வந்து பாலிடிக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆஸ் அ பிக் பாஸ் ரிவ்யூவரா நான் சொல்றேன், பிக் பாஸ் அப்படிங்கிறது ஜனங்களை 3 மாசம் என்டர்டெயின்மெண்டா வச்சுக்கக்கூடிய ஒரு ஷோ. அது ஒரு ரியாலிட்டிக்குள்ள இருக்கிற ரியாலிட்டி ஷோ தானே தவிர ரியாலிட்டி அது கிடையாது. பட் ஆனா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரியாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது, இப்போ பிக் பாஸ் ப்ரோமோ ஒரு பக்கம் வந்துருச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் ப்ரோமோ வரல. அவர் எங்கப்பா ப்ரோமோவே கொடுக்க மாட்டாரு. BB10க்கான ப்ரோமோ வரவே இல்லையே தமிழ் பிக் பாஸ்ல. மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரோமோ நேற்று ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனா அதுலயுமே சர்க்கஸ் கூடாரமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அந்த ஒரு காஸ்டியூம் அப்படிங்கிறது பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த வாட்டி என்ன சர்க்கஸ் கூடாரம்னு சொல்றாங்க, கார்னிவல் ஃபெஸ்டிவல்னு சொல்றாங்க. பிக் பாஸ் என்னவாதான் இருக்க போகுது, பிக் பாஸ் வீடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் நடுவுல ஜனங்க எப்பயுமே பிக் பாஸ் ப்ரோமோ பத்தி பேசுவாங்கன்னா, பிக் பாஸையே மிஞ்சிற ஒரு ரியாலிட்டியா தான் பாலிடிக்ஸ ஜனங்க இந்த வாட்டி பாக்குறாங்கன்னு சொல்லும்போது, பிக் பாஸ் ரிவ்யூவரா இருக்கக்கூடியவங்க, ஐ மீன் என்ன மாதிரி ரிவ்யூவரா இருக்கக்கூடியவங்க, யூடியூபர்ஸ் எல்லாமே என்னதான் பிக் பாஸ் விழுந்து விழுந்து ப்ரொமோட் பண்ணாலும் பாலிடிக்ஸ் நடுவுல விஜய் சாரோடது அந்த ஒரு சட்டசபை விஷயங்களுக்கு அப்புறம் அதாவது அவர் பதவியேற்று இந்த 2 மாசம் ஆகுறது அப்படிங்கிற நடுவுல கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் வந்தா. சோ இதுக்கு நடுவுல வந்து பிக் பாஸ் ஆகட்டும், இல்லைன்னா அந்த ஒரு ஐபிஎல் மேட்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் இங்க நடந்த FIFA வேர்ல்டு கப் ஆகட்டும், எதுவுமே செல்லுபடி ஆகல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஏன்னா ஜனங்க வந்து
நான் சீரியல்ல மறந்துட்டு ஜனங்க வந்து சட்டசபை பாக்குறாங்கன்றது கூட ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் மீறி பிக் பாஸ்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட இப்ப சட்டசபையை தான் பாக்குறாங்க அப்படின்னும் போது பிக் பாஸ்ல நடக்கிறது ஒரு ஷோ. ஆனா இது ரியாலிட்டி. ஜனங்களுக்கு நிதர்சனமா தெரிய வேண்டிய உண்மைகளை லைவா ஜனங்க பார்க்கும்போது, முக்கியமா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டே நடந்த Thursday நடந்ததாகட்டும், ஃப்ரைடே நடந்ததாகட்டும், நேத்து நடந்த சாட்டர்டே நடந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுக்கான அந்த மீட்டிங் ஆகட்டும், எம்பிகளை கூட்டி அப்படின்னு சொல்லும்போது, இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கதா ஜனங்க ஆர்வம் காட்டுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு இதை விட இன்னும் ஒரு பங்கு இன்னமும் பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்னப்பா ஆதாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நானுமே என்னோட ஸ்கூல் டேஸ்ல அப்ப வந்து கலைஞர், ஜெயலலிதா அம்மாலாம் இருந்தா கூட அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல்லாம் நம்மளுக்கு எதுக்குப்பா அப்படின்னு ஒதுங்கி போறவங்களையும், இல்லைன்னா அதை பத்தி பேசினாலே இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதுவும் வீட்டுல லேடிஸோ, கேர்ள்ஸோ, பசங்களோ, டீனேஜர்லாம் இருக்கும்போது நீ படிக்கிற வழியை பாரு, பாலிடிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீ படிச்சு முன்னேறி நம்ம குடும்பத்தை பாக்குற வழியை பாரு அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸ்க்கு நடுவுல இன்னைக்கு அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸும் நானும் லா படிக்கணும், நானும் அரசியல்ல என்ன பிளஸ் மைனஸ்னு கத்துக்கணும், அதை பத்தின விஷயங்கள்ல அந்த லீகலான இஷ்யூஸ் பத்தி எனக்கும் தெரியணும் அப்படின்ற அளவுக்கு ஜனங்க கிட்டயும், ஜென்சி கிட்ஸ் கிட்டயும், சின்ன பசங்க கிட்டயும் அந்த அவேர்னஸ் வந்துருக்குன்னா அது கண்டிப்பா தாவிக்க வந்த அப்புறம் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ அரசியல் சாக்கடைன்னு சொல்ற அந்த பேச்சு போய் அரசியல் ஆர்வம் ஜனங்க கிட்ட வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து அதை ஆர்வமா வந்து கத்துக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. அது லீகலா பேசக்கூடிய அந்த டேர்ம்ஸோ அந்த ஒரு விஷயங்களையோ இது வரைக்கும் அரசியல நடந்த அந்த ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அது வந்து இப்ப அது காலங்காலமா இருக்க காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், மேகதாது விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள். சோ அந்த அரசியலுக்கே உரிய அந்த நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இதை வந்து தமிழ்நாடு வந்து இதை எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு வருஷமா இருந்த பிரச்சனைகளையோ இல்ல இந்த விஷயங்கள்லாம் இப்படி ஹேண்டில் செய்யப்பட்டிருக்கு இவ்வளவு ஆட்சி காலத்துக்கும் இவ்வளவு சட்டசபையை பார்த்ததுக்கு அப்புறம். ஆனா இனிமே வரக்கூடிய விஷயங்கள் வந்து சட்டசபையில ஆலோசிக்கும் போது அது நெக்ஸ்ட் லெவலுக்கான தமிழ்நாடு குரோத்தா தான் இருக்கணும், பினான்சியல் குரோத்தா தான் இருக்கணும், கமர்ஷியல் குரோத்தா தான் இருக்கணும், படிப்புக்கான ஒரு டெக்னாலஜி விஷயங்களை இப்போ சிஎம் அவர்கள் இதுல பட்ஜெட்ல கொண்டு வந்த மாதிரி அந்த ஏ இன்டெலிஜென்ஸ் அந்த யூனிவர்சிட்டின்னு சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மோட்டார் லிங்க் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கம்பெனிஸ் வரப்போகுது, ஆட்டோமொபைல் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேச போறாங்க தொழில்துறை அமைச்சர்னு சொல்லும்போது, சோ தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கான வழிகளை எப்படி எல்லாம் கொண்டு வரலாம், ரெவென்யூ வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல இப்ப தாவேக்கா செயல்பட்டு இருக்க ஒரு சில விஷயங்களோ இல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஜனங்க நடுவுல பேசப்படுது, வரவேற்கத்தக்கது அப்படின்னா இந்த மாதிரி அரசியல தானப்பா நம்ம ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு திராவிடம் திராவிடன்னு சொல்லிட்டு தமிழெங்கள் மூச்சு தமிழெங்கள் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி பிஜேபின்னு சொல்லிட்டு வெறும் மைக்க மட்டுமே நாங்க புடிச்சு பேசிட்டு இருப்போம், செயல்ல ஒண்ணும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃபா இன்னைக்கு கனிமொழி அவர்கள் சொன்ன அரசியல் டிராமா பண்றாங்க. டிவிக்குன்னா யார் அரசியல் டிராமா பண்றது? டீலிமிட்டேஷன் உங்க தலைவர் தானே சொன்னாரு. திடீர்னு நீங்க வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன்றீங்க, அப்ப பிஜேபி சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னா சப்போர்ட் எல்லாம் பண்ணல ராசா, நாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்க போறோம் அப்படிங்கிறதுதான் அப்பட்டமா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஆன்டி பிஜேபின்னு சொன்னதெல்லாம் நாடகமா அப்படின்னா ஆமா நாடகம். அது நாடகம் தெரிஞ்சதுனாலதான் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற ரீசனு சட்டசபையில எவ்வளவு வெட்ட வெளிச்சம் ஆனாலும், ஆனா நாங்க தோல்விக்கான காரணம் தேடுறோம், தோல்விக்கான காரணம் தேடுறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறது ஜனங்களை ஏமாத்துறதுக்கான வழியா இல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கான வழியா அப்படிங்கறது நீங்களே உட்கார்ந்து ஆலோசிச்சு டிசைட் பண்ணுங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, அப்படி என்னப்பா சட்டசபையில பேசுனாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவரு சிஎம் அவர்கள் பேச ஆரம்பிக்கும்போது, காவிரி வந்து நம்ம உயிர் ஆதாரம். சோ அத நாங்க விட்டு குடுக்க மாட்டோம். அதுல வந்து தமிழ்நாடுக்கான ஸ்டாண்ட வந்து நாங்க விட்டு குடுக்கவே மாட்டோம். அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா